அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 3/12/2024. துவிதியை திதி மதியம் 1:10 வரை. அதன் பிறகு திருதியை திதி மூலம் நட்சத்திரம் மாலை 4:39 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். அமிர்த யோகம் மாலை 4:39 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, யோகா தியானம் கற்றுக்கொள்ள, வேதம் படிக்க, வாழை கரும்பு நட, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இதுவும் கடந்து போகும் என்பதை விட நாம் தான் கடந்து போக வேண்டும், பல வழிகளையும் வழிகளையும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் நாம தான் கடந்து சென்றாக வேண்டும். எந்த சிக்கலாக இருந்தாலும் நாம தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் கைகளை எதிர்பார்க்காமல் தன்னுடைய சவால்களை தானே சமாளித்து ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தான். இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு தேஜஸ், அதெல்லாம் இப்போ உங்களால் பார்க்க முடியுதுங்க. மனசுக்குள்ளார சந்தோஷமும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீசகதியில் இருந்தாலும் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. நீங்கள் நிரபராதி, நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பங்குதாரர்களாக ஒரு சிலர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல வேலைகளையும் இழுத்து போட்டு இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. புதுசாக ஏதாவது கடன் வாங்கி வீடு சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, கொஞ்சம் செலவுகள் தாங்க இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க, பணவரவும் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பொதுவாக மன உளைச்சல்
தன்னை பற்றி யோசிப்பதை விட மற்றவர்களை பற்றி யோசிப்பதனால்தான் அதிகம் வருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. நாம் நம்ம வழியை பார்ப்போம். அவங்க வாழ்க்கையில் நாம் குறுக்கிடக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழட்டும், நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்வோம். வாழுங்கள், வாழ விடுங்கள் அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு இயங்கும் எப்பொழுதும் தன் வழி தனி வழி என்று தனக்கென ஒரு பாதையை அமைத்து கொண்டு அதில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அடிக்கடி வருங்க. அதே மாதிரி முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதை தான் இன்றைக்கி சாப்பிட வேண்டியிருக்கும். வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியிருக்கும். அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். உங்கள்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குதா, பொறுமை இருக்குதா, எல்லாத்தையும் பரவாயில்லன்னு எடுத்துப்பீங்களா? இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மாதம் இந்த சந்திராஷ்டிரம் வருது. அதனால் இன்றைய தினம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அவங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒரு சில உதவிகள் விஐபியிடமிருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கராராருங்க. வியாபாரத்தில் கூட கடுமையான போட்டிகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் இன்னைக்கு குறையும். இருந்தாலும் மூத்த அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் முன் யோசனை தேவைப்படும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை சில உறவுகள் தருவது பாசம், சில உறவுகள் தருவது பாடம். பாசத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்வோம், பாடத்தை கொடுத்தால் கற்றுக்கொள்வோம். ஆமாங்க, அதனால தாங்க உறவினர்கள் நண்பர்களை பற்றியெல்லாம் நீங்கள் குறை சொல்லிகிட்டு இருக்க மாட்டீங்க. அவங்க குணம் அவ்வளோதான், அவங்களுடைய தன்மை அதுதான், அவங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எது நல்லதாக இருக்கோ அதை நாம் எடுத்துப்போம், எது நல்லதாக இருந்தோ அது விட்டுடுவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அன்னப்பட்சியை போல எப்பொழுதும் நல்லதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வேலை சுமையும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்கும். பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. சூரியன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அவசரத்துக்கு வாங்கின பணத்தை எல்லாம் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரித்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வீணான உறுதிமொழிகள்லாம் தந்துட வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன முணுமுணுப்புகள், சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். அதனால் பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலைன்னு வேலையை கொடுத்துட்றாங்க. ஆனால் சம்பளத்தை மட்டும் மாற்ற மாட்டேங்கிறாங்க. அப்படியே இருக்குது. ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் நீங்கள் அங்கலாய்த்து கொள்வீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க.
இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் மாலையில் வந்து போகுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஏற்றத்தை விட இரக்கத்தில்தான் பல மடங்கு தேவைப்படுகிறது தன்னம்பிக்கை. ஆமாங்க, பெருசாக வளர்ந்துன்னு இருக்கும் பொழுது, ஜெயித்து காட்டும் பொழுது அப்போல்லாம் நமக்கு தன்னம்பிக்கை ரொம்ப பெருசாக தேவைப்படாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் போகிற பாதையில் நாம் சறுக்கி விழும் பொழுது, பொருளாதாரத்தில் கொஞ்சம் இறக்கம் வரும் பொழுது, 4 பேர் 4 விதமாக பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மனம் உளைச்சல் உள்ளாகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதற்கு தான் தன்னம்பிக்கை தேவைப்படுதுங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோட எங்கும் எப்போதும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். முடியாது அப்படின்னு நீங்கள் விட்டு போனதெல்லாம் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஐபிகளை சந்தித்து சில உதவிகளையும் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளான் அப்ரூவல் சிஎம்டிஏ எம்எம்டிஏல ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. பெரிய ஒப்பந்தங்கள் தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஞாபக மறதியால் மொபைல் ஃபோன், அதே மாதிரி வீட்டு சாவி, வண்டி சாவி எல்லாம் தொலைச்சிடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. ஆமாங்க, உனக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. அதை அடையிறதுக்கான முயற்சிகள், உழைப்பில் நாம் இறங்கணுங்க. அந்த மாதிரி உழைப்பில் இறங்கணும்னா தான் நாம் ஆசைப்பட்டதை நாம் அடைய முடியுங்க. அதனால தாங்க ஆசைப்படுவதோடு விட்டு விடாமல் ஆசைப்பட்டதை அடைவதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. சூரியனும் புதனும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறது அல்லது வீடு வாங்கிறது, அதுக்கான முயற்சிகள், அதே மாதிரி இருக்கிற வீட்டில் கூடுதல் அறை கட்டுறது அல்லது கூடுதல் தளம் அமைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், அதெல்லாமே கிடைக்குங்க. அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில்
பல அளவு வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பிரிவுகள் மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதில் தவறான கருத்துக்களை பதிவிடாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதுங்க. கண்டகச்சனை இருக்கிறதுனால வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அதையும் தாண்டி முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் கோவப்பட்டால் நீங்களும் கோவப்படாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு கொஞ்சம் சுப செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வெற்றியும் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். அதையும் தாண்டி ஜெயிப்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் இருந்தாலும் முயற்சியால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எதிர்பார்த்து ஏமாறுவதை விட யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதே மேல். அதுவே வலியில்லாத வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க யார் என்ன சொன்னாலும் அது உண்மைதான் அப்படின்னு ஒரு காலத்தில் நீங்கள் நம்பின்னு இருந்தீங்க. இப்பெல்லாம் அதை நம்புறதே கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில கற்பனைகள் சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடந்துரும்னு நீங்கள் நினைக்கிறதே இல்லை. ஒன்று ஒன்றா தான் நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. யாருக்கிட்டையுமே எதிர்பார்ப்போடு நீங்கள் பழகவே மாட்டீங்க. அது ஏமாற்றத்தை தருங்கிறதுனால தான் எங்கும் எப்பொழுதும் எதிர்பார்ப்பு இல்லாத உறவுகளை வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். பிரபலங்களால் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் வழக்குகள் அதெல்லாம் சாதகமாக முடியும். பாகப்பிரிவினையால் உங்களுக்கு பணம் சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. இஎம்ஐ எப்போ எவ்வளவு கட்ட வேண்டி இருக்குங்கிற ஒரு பட்ஜெட்டையும் இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துட்டு இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் வேலையில் இன்றைக்கி நிம்மதி இருக்கும். அதிகாரிகளுடைய சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கனிந்து விட்டது என்பதற்காக மிளகாய் பழம் இனிப்பதில்லை. ஆமாங்க, சிலர்லாம் வயதாகிடுச்சு, அனுபவப்பட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அனுபவம் இருக்காதுங்க. ஆனால் ஒரு சிலர் சின்ன வயசாக இருப்பாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே அடிபட்டு அனுபவப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதனால தாங்க வெளித்தோற்றத்தை வைத்து ஒருத்தவங்க அனுபவசாலி அறிவாளி அப்படிங்கிறத நினைக்காம பழகினது மூலமாக அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவங்க யார் என்று
தெளிவாக தெரிந்து கொண்டு பிறகு நட்பு பாராட்டக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் நல்ல செய்திகளும் உங்கள் காதுக்கு எட்டி வருங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் செலவாகவே இருக்குது, ஒன்றுமே கையில் எதுவும் தங்க மாட்டேங்குது, இப்படியே வாழ்க்கை போயிடுமோங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மற்றபடி உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வேணான்னு நீங்கள் வெறுத்தாலும் கூட சில பொறுப்புகள், பதவிகள் உங்களை தேடி வருங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகள் மூலமாகவும் சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விட்டு கொடுத்து வாழ், தவறில்லை. ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டு வாழாதே. ஏனென்றால் நீயும் வாழத்தான் பிறந்தாய். ஆமாங்க, சில நேரங்களில் சிலருக்காக சிலதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க. பரவாயில்லைங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த துணியை அவங்களே எடுத்துக்க சொல்லுங்கள், நான் வேற பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட கடைகளில் நீங்கள் தேர்ந்தெடுத்ததை சிலர் தேர்ந்தெடுக்கும் பொழுது விட்டு கொடுக்குற பழக்கமெல்லாம் உங்களுக்கு உண்டுங்க. ஆனால் அதுக்காக வாழ்க்கையை சில நேரம் விட்டு கொடுப்பீங்க. அது ரொம்ப தவறுங்க. எங்கும் எப்பொழுதும் நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும்ங்கிற நினைப்போடு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்ங்கிற தியாக மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால கம்பீரமாக பேசி பல காரியங்களை இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக மாறும். பழைய கதைகளை பேசும் பொழுது உங்களுடைய வீர தீரங்கள் அதெல்லாம் வெளிப்படும். எப்படியெல்லாம் நான் இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன் பார் அப்படின்னு சில நேரங்களில் சிலவற்றை நினைத்து நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம், ஒரு புரிதல் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த பொருட்கள், துணிமணிகள், அணிகலன்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி அதிக லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்பு விலகும். மகனுடைய கல்யாண விஷயமா நல்ல பொருந்துகிற மணமகள் ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் வெற்றி, பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 பிறகு தாங்க நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க, பணவரவும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு,
பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு. எல்லார்கிட்டையுமே நம்ம பேசி தாங்க ஆகணும். பேசலைன்னா அதுவே ஒரு பிரச்சனையாக போய்விடும். அதனால தாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், சிரித்து பேசணுமா, சிந்தித்து பேசணுமா, மறுத்து பேசணுமா, அல்லது மரியாதை கொடுத்து பேசணுமா அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இடம்பொருள் ஏவல் அறிந்து சமய சந்தர்ப்ப சூழ்நிலை புரிந்து கொண்டு மற்றவர்களின் மனநிலையை புண்படுத்தாமல் எல்லோரையும் சமாதானப்படுத்தி சந்தோஷத்தை வரும்படி பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. வேலை சுமை இருக்குங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாங்க. உங்களை விமர்சித்து பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் வேகமாக வளர்ந்துன்னு இருக்கீங்க, நல்லா வந்துன்னு இருக்கீங்க. அதை பொறுத்துக்க முடியாமல் சிலர்லாம் இந்த மாதிரி வேலைகளை செய்துன்னு இருப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரும். அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைங்க அவங்க கடமையை அவங்க சிறப்பாக பண்ணின்னு இருக்காங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் வீணாக மூக்க நுழைச்சி இது ஏன் அது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறத இன்றைக்கி நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மூலம் நட்சத்திரத்தில் மாலை 4:40 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரத்தில் மாலை 4:40 முதல் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அற்புதமாக இருக்குதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நேற்றிருப்பார் இன்று இல்லை, இன்று இருப்பார் நாளை இல்லை, என்றும் இருப்பார் எவரும் இல்லை. இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் துன்பம் இல்லை. ஆமாங்க, இப்படியெல்லாம் உட்கார்ந்து நீங்கள் யோசிப்பீங்க. சித்தர்கள் சொன்னது, புத்தர் சொன்னது, இதையெல்லாம் அவ்வப்போது நினைவுக்கு கொண்டு வந்து எங்கும் எப்பொழுதும் நியாயத்துடன் நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது, திடீர் பயணங்களும் இருக்குது. நமக்காக செலவு பண்ணலைன்னாலும் நம்மளை சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நாம் திருப்தி அடைகிறோமோ இல்லையோ, அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே உழைக்க வேண்டியதாக இருக்குது, ஓட வேண்டியதாக இருக்குது, பல வேலைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்வீங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மறதி இருக்கும். சில நேரங்களில் தூக்கம் அதிகமாக வரும், சில நாட்கள் தூக்கம் இல்லாமலும் போய்விடும். அதனால தாங்க யோகா தியானம்னு உட்கார்ந்துட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. ராகு பக்கபலமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபமும் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கார். அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு தேஜஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கேட்ட இடத்துல இருந்தும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் சோர்வு களைப்பும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கோபக்காரர்களின் குணம் குழந்தை போன்றது.
அடம்பிடிக்க தெரியும், அழத் தெரியும். ஆனால் யாருக்கும் துரோகம் செய்ய தெரியாது, கெடுதல் செய்ய தெரியாது. ஆமாங்க, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சில நேரங்களில் கோபப்பட்டாலும் பல நேரங்களில் எல்லாருக்கும் என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுத்து எல்லோரையும் சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. சாதாரண வீட்டிலிருந்து பெரிய வீட்டுக்கு சிலர் குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி சின்ன காரை கொடுத்துட்டு பெரிய கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நட்பு வட்டமும் கொஞ்சம் பெருசாகுங்க. உலகம் எவ்வளவு பெருசு, சாதனையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தாங்க புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி பெரிய சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. புதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்கள் பிள்ளைங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்காக வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை கிடச்சி அவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையில் நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். அதிகாரிகளும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. கூடுதல் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. புது பொறுப்புகள், பதவிகளை ஏற்றுக்கொள்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கையளவு மனசிடம்தான் தீர்வு இருக்கிறது. ஆமாங்க, இதயம் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. அதுக்குள்ளார குப்பை கூலத்தெல்லாம் போட்டு நீங்கள் அதை சிரமப்படுத்த மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் இதயத்தையும் அதிலிருந்து எழும்பக்கூடிய எண்ணங்களையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நற்காரியங்களை செய்து அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால் அடிக்கடி கொஞ்சம் தண்ணீர் அருந்துவது நல்லதுங்க. புதுசாக சோப்பு, வாசனை திரவியங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு இருக்க வேண்டாங்க. புதுசாக சிலதெல்லாம் வர்றதெல்லாம் பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்களேன்னு சில நேரங்களில் கலங்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. ஆனால் இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அடகில் இருக்கக்கூடிய நகைகளையும் மீட்டெடுப்பீங்க. புது நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. வியாபாரமாக இருந்தாலும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பங்குதாரர்கள் புதுசாக வருவாங்க. வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 பிறகு நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
சிலர்லாம் கஷ்டப்பட்டே நாம் பார்த்துருக்க முடியாதுங்க. பெரிய பெரிய சந்தோஷங்கள், மிகப்பெரிய அளவில் பண வசதிகள், நடுத்தர வாழ்க்கையை தாண்டி மிகப்பெரிய ராஜபோகமான வாழ்க்கை, அதே மாதிரி அரசியலில் இடம் பிடிக்கிறது, அரசாங்கத்தில் இடம் பிடிக்கிறது, மந்திரியாக மாறுறது, அடுத்தது மந்திரிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது, அந்த அதிகாரத்தை அனுபவிக்கிறதுன்னு சிலர்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்கிறாங்கள நாம் பார்க்குறோங்க. இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருக்கணுங்க. உதிக்கும்போது விதிக்கப்பட்டது நல்லா இருக்கணுங்க. நாங்கள் பிறக்கும்பொழுது அமையக்கூடிய கிரகங்கள் சிறப்பாக அமைஞ்சிடுச்சுன்னா இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு எளிதாகவே கிடைத்து விடுங்க. அதே மாதிரி பழைய ஜோதிட நூல்கள், அதில் தான் அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பழைய ஜோதிட நூல்களை நுணுக்கமாக படித்து ஆராய வேண்டுங்க. புதுசாக வர்றதெல்லாம் விட்டுட்டு அந்த பழமையான ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுத்து பதிக்கப்பட்ட நூல்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் படிக்க படிக்க நமக்கே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் அடிப்படை விஷயங்களையும் நல்லா புரிஞ்சிக்க முடியுங்க. பூர்வ பராசரியம் அப்படின்னு ஒரு அற்புதமான வடமொழி நூல், சமஸ்கிருத நூல். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க ஒரு ராஜாவாக வாழணுமா, அல்லது மந்திரியாக வாழணுமா, அல்ல ராஜாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கணுமா, அல்லது ராஜா பிறப்பிக்கிற ஆணையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வரணுமா, அந்தளவுக்கு ராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜனாக இருக்க வேண்டுமா, இதுக்கெல்லாம் சில கிரக அமைப்புகள் உண்டு அப்படின்னு அந்த பூர்வ பராசரியம் அப்படிங்கிற நூலில் 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோகத்துக்கு பேர் ராஜமுத்திராதிகார யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராஜமுத்திரை எல்லாரும் பதிக்க முடியாது, அந்த ராஜமுத்திராதிகார யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த லக்னத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த லக்னமாக இருக்கலாம், ஆனால் லக்னாதிபதி தங்கின வீட்டுக்கு 2வது வீட்டில் சுபகிரகம் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னு வைங்களேன், மிதுன லக்னத்துக்கு உரியவர் புதன். அந்த புதன் உங்களுக்கு 2லேயே இருக்கார், கடகத்தில் இருக்காருன்னா அப்போ அவருக்கு 2வது வீடு சிம்மம். அந்த சிம்மத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கணும். பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கலாம், அல்லது சாதாரணமாக சுபகிரகம் நம்ம சொல்கிற குரு பகவான் இருக்கலாம், அல்லது வளர்பிறையாக இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கலாம். அதனால் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை விட லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 2ல் ஒரு சுபகிரகம் இருக்கணும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த விதியாக உச்சஸ்தானத்தில் பாபகிரகம் இருக்க வேண்டும். ஏன்னா உச்ச வீடுகள் இருக்குது, ஜோதிட சாஸ்திரத்தில் உச்ச வீடுகள் இருக்குது. அந்த உச்ச வீடுகளில் பாபகிரகம் வலிமையடைய வேண்டும். இப்போ மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் நல்ல ஒரு சுபகிரகம், ஆனால் பாபகிரக வரிசையில் வராரு. அவர் துலாத்தில் உச்சமடைகிறார். அப்போ அப்படிப்பட்ட சனி பகவான் துலாத்தில் உச்சம். அப்போ பாபகிரகம் ஒன்று உச்சம் அடைந்திருக்க வேண்டும். 3வது விதி என்னன்னா, லக்னத்திலிருந்து 4வது வீட்டில் சுபகிரகம் உட்காரணும். அந்த 4வது வீடு தான் நமக்கு சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடியது. இந்த 3 விதிகள் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விதிகளும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்க ராஜாதி ராஜனாக இருப்பாங்க, அல்லது ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, மந்திரியாக இருப்பாங்க, மக்கள் செல்வாக்கு அதிகமுடையவர்களாக இருப்பாங்க அப்படின்லாம் அந்த பூர்வ பராசரியம் அப்படிங்கிற நூலில் அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்கள் என்ன லக்னம், உங்கள் லக்னாதிபதிக்கு 2ல் யார் இருக்கா, பாபகிரகம் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்குதா, அப்படி இருந்தால் இந்த ராஜமுத்திராதிகார யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டுங்க. இந்த மாதிரி யோகங்கள்லாம் இப்போ நமக்கு கிடைக்கலன்னாலும் அடுத்தது கிடைக்கணும்னா புண்ணியங்கள், தான தர்மங்கள் அதெல்லாம் செய்வோம். நிச்சயமாக பூர்வ பராசரியத்தில் சொல்லப்பட்ட அந்த அதியோகங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.